வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் நியூட்ரன் மீடியா. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக ஒரு நண்பர்களாக இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற அப்டேட் வீடியோக்களை அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ண முடியுமான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக முடியும். அதுக்கு சில வகையான அப்ளிகேஷன்ஸ் மூலயமா நம்ம யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ண முடியும். இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்போ ஆன்லைனில் வராங்க, எப்போ ஆஃப்லைனில் போகிறாங்கன்றது தெரியலையா? ஒரு நாளைக்கு அவங்க எத்தனை தடவை வாட்ஸ்அப் உள்ளே வராங்க, வெளியில் போகிறாங்கன்ற டீட்டெயிலில் டைம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நீங்கள் கால்குலேஷன் பண்ணலாம். அதுவும் ஒரு நாளைக்கு இல்லை, மாத கணக்கில் நீங்கள் அவங்களோட டீட்டெயிலை இந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். அதுக்கான அப்ளிகேஷன் தான் இது. wastat ஆப் மூலயமா தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே பர்மிஷன் கேட்கும், அதை மட்டும் அலோவ் பண்ணிக்கோங்க. உங்கள் கான்டாக்ட் பர்மிஷன் எடுத்துக்குவான்னு கேட்கும், அதுக்கும் எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ மேலே உள்ள ஐக்கான் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் சிம்பிள் போட்ட மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கான்டாக்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸோ இல்லை நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணக்கூடிய நம்பர்ஸோ நீங்கள் அதில் பார்க்கலாம். இப்போ நான் கான்டாக்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன். அது எப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன், பாருங்கள். இதில் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது இன்டர்நேஷ்னல் ஃபார்மேட்னு கேட்கும். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட இந்தியன் கோட் பார்த்தீங்கன்னா +91, அதுக்கப்புறம் 10 டிஜிட்டல் மொபைல் நம்பர். இதுதான் நம்மளோட கண்ட்ரி கோட். இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நம்பரு ஆட் ஆகிடும். ஆட் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த கான்டாக்ட் மேலே வந்துடும். அதில் பெல் சிம்பிள் போட்டு ஒரு ஸ்ட்ரைக்கன் பண்ணியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது நோட்டிஃபிகேஷன் இப்போ ஆஃபில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆன் ஆகிடும். இப்போ அவங்க ஆஃப்லைனில் இருக்காங்க. அவங்க ஆன்லைனில் எப்போல்லாம் வராங்களோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போல்லாம் ஆஃப்லைன் போகிறாங்களோ நோட்டிஃபிகேஷன் வரும். எத்தனை மணி நேரம் அவங்க, எத்தனை ஹவர்ஸ், செகண்ட் கணக்கில் அவங்க யூஸ் பண்ணியிருந்தா கூட அந்த டீட்டெயிலில் நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணல, இப்போ தான் ஆன்லைனில் வந்தேன் அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது பொய் சொன்னாலும் இதை வச்சு நீங்கள் ஈஸியாகவே அவங்கள ட்ராக் பண்ணி அவங்க பொய் தான் சொல்கிறாங்கன்றதை நீங்கள் நிரூபிக்கலாம். உங்களோட கான்டாக்டில் இருக்கிற எத்தனை நம்பர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இவங்களோட நோட்டிஃபிகேஷன் ஆஃப் ஆகிடும். யாரோட நோட்டிஃபிகேஷன் வேணுன்றீங்களோ நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன்லேருந்து அவங்க நம்பரை நீங்கள் டிஃபால்ட்டாக அவங்களது ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சைட் ஸ்லாஷ் மாதிரி லைட்டாக அவங்க கான்டாக்டை பிடிச்சி தள்ளினீங்கன்னா அதிலே உங்களுக்கு டெலீட் ஆக்ஷனும் காமிக்கும். நீங்கள் அது மூலிமா அவங்களோட கான்டாக்டையும் இதிலேருந்து டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.